வணக்கம். அனைத்து உறவுகளுக்கும் எனது இனிய காலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஒரு ஜாதகத்தில் ஒரு கிரகம் பலம் இழந்து இருந்தால் அந்த ஜாதகருக்கு அந்த கிரகத்தினுடைய நல்ல பலன்கள் கிடைக்காமல் போய்விடும் என நாம் உடனடியாக எண்ணிவிடக்கூடாது. அந்த பலம் இழந்த கிரகத்தை ஒரு பலமான கிரகம் பார்த்தால் அந்த பலம் இழந்த கிரகத்திற்கு பலம் என்பது கிடைத்துவிடும். அந்த பலம் அந்த கிரகத்திற்கு கிடைத்து விட்டால் அந்த கிரகம் அந்த ஜாதகருக்கு கொடுக்கக்கூடிய நல்ல பலன்களை கொடுத்துவிடும். அதனால் இதை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். அதேபோல் ஒரு ஜாதகத்தில் காலியாக ஒரு கட்டம் இருக்கிறது, அதனால் அந்த கட்டத்தில் கிரகங்கள் இல்லை, அந்த பலன்கள் நமக்கு கிடைக்காமல் போய்விடுமா என எண்ணக்கூடாது. அந்த வீட்டினுடைய அதிபதி எந்த இடத்தில் இருக்கிறார், வலுவாக இருக்கிறாரா, வலுவிழந்து இருக்கிறாரா, இல்லை வலுவிழந்து இருக்கக்கூடிய அந்த வீட்டின் அதிபதியை வலுவான கிரகம் பார்க்கின்றதா, அல்லது அந்த வீட்டை ஒரு வலுவான கிரகம் பார்க்கின்றதா, ஆட்சி பெற்ற கிரகம், உச்சம் பெற்ற கிரகம் பார்க்கின்றதா என எல்லாம் பார்த்து அதன் பின்புதான் அந்த கிரகத்தினுடைய காரகத்தன்மை அந்த ஜாதகருக்கு கிடைக்குமா கிடைக்காதா என நாம் முடிவு செய்ய வேண்டும். அதனால் ஜோதிடத்தில் தெளிவான முறையில் முடிவுகளை நாம் எடுக்க வேண்டும். அதற்கு கொஞ்சம் பொறுமையாக கிரகத்தின் நிலைப்பாடுகள், அந்த வீட்டின் நிலைப்பாடுகள் இவற்றை நாம் உன்னிப்பாக கவனிக்க வேண்டும். மற்றவற்றை நாம் அடுத்த வீடியோ காண்போம். நன்றி, வணக்கம்.